என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. பகை சூழும் இதயத்து சுவர எல்லாமே பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவர எல்லாமே பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளின் திருப்பலியினூடாக தங்களுடைய பிறந்த நாள் நினைவாகவும் நன்றியின் திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுகின்றார்கள். நன்றி திருப்பலியாக சிவபாலன் பிரிஸ்கா நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். இன்பகுமார் ரெபேக்கா திருமண நாளின் நன்றியாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். ஜூடி நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றார். சானஸ் நற்கருணை நாதருக்கு நன்றி கூறுகின்றார். வேண்டுதல் திருப்பலியாக சதீஷ் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்பகுமார் ரிகானா நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் மன்றாடி நிற்கின்றார். ஆகவே இவர்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவாக கேட்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாங்களும் மன்றாடிக் கொள்வோம். இறந்தவர்களான மரியாம்பிள்ளை கிறிஸ்டினா, மரியாம்பிள்ளை இம்மானுவேல், மரியாம்பிள்ளை தேவதாசன், மனவன் லெபோன்சியஸ், ஏசிலன் வியாட்டிஸ், முடியப்பு மரியதாஸ், சிவமாலை புஷ்பராசா, புஷ்பராசா மரியநாயகி, புஷ்பராசா பூவன், புஷ்பராசா ஆண்டனி, வெளிச்சோர் எமிலியா, செபஸ்தியான் லேயோனிஸ், செபதேயு சேவியர், சேவியர் ஜெட்ரூட், அருட்தந்தை நேசநாயகம், அருட்தந்தை எட்மன் மைக்கேல், அருட்தந்தை லக்ஷ்மன், மறையாசிரியர் ஆரோக்கியநாதர், செபமாலை சிரில், மனவல் லெபோன்சியஸ், பிலிப் ரொசாரோ, மரியரத்தினம் ஃபிலோமினா, பட்ரிக் கிரகோரி, கிரகோரி விக்டோரியா, கிரகோரி ஆண்டனி பிரான்சிஸ், விஜயன் மேரி சியாம்லா, ஜேக்கப் ரோமான், ரோமான் நல்லம்மா, ராசமணி மித்திரன், ஸ்டானிஸ்லாஸ் மரியதாஸ், வின்சன் எமெலினா ஆகியவர்களுடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய விண்ணகத்தை சென்றடையவும் அங்கே இளைப்பாறவும் ஆண்டவர் அருள் கூர்ந்தருள வேண்டும்னு சொல்லி இந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாளையும் வானுதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். எவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீர் என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. மூடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது: ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கே சாக வேண்டுமென்றா இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கில்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்புக்கு கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளையிட்டபடியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமோ என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதனால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர்.
இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டித்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, திருவசனங்கள் 13 தொடக்கம் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறியிருந்தார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள்
ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கின்றாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் பல அழைப்புகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க விரும்புகிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு பலவற்றை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு, பல காரியங்களை நாங்கள் செய்வதற்கு, பலவற்றோடு நாங்கள் இணைந்து எங்களையும் ஒரு பங்காளிகளாக நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பம் ஒரு அழகானது தான். ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி இருக்கின்றனவையா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அது என்ன வகையான முயற்சிகளாக இருந்தாலும் அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே, ஆனால் நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது சீமோன் பேதுரு மறுமொழியாக சொல்லிய விடயம், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். ஆண்டவரை அவர் நிறைவாக அறிந்ததனால், ஆண்டவரின் மனநிலைகளோடு ஆண்டவரை அணுகிச் சென்றதனால் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, பேதுருவுக்கு எந்த கல்வி அறிவும் கிடையாது, பேதுருவுக்கு எந்த தகுதிகளும் கிடையாது. ஆனால் கடவுள் பேதுருவை அழைத்து தன்னோடு வைத்திருந்தார். கடவுளை பற்றி அறியாத பேதுருவை கடவுள் தன்னோடு வைத்திருந்தார். அங்கே கடவுளை பற்றிய ஒவ்வொரு நிலைகளையும் பேதுரு அறிந்து கொள்ளுகிறார். அந்த வெளிப்பாடு அங்கே ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் கூறுவதற்கு காரணம் அந்த கடவுள் மனநிலையோடு அவர் செயற்படுவதன் காரணமாகத்தான் இருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, அவருடைய மனநிலை ஆண்டவருக்கு ஏற்றவையாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு ஏற்றவை பற்றி அவர் சிந்தித்ததன் பயனாகத்தான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக அவருக்கு சொல்ல முடிந்தது. ஆகவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஆண்டவருடைய மனநிலையோடு நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுக்கு ஏற்றவை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் சிந்திக்கிற பொழுதுதான் எங்களுடைய அறிவின்மையிலும் நாங்கள் அறிவு படைத்தவர்களாக நாங்கள் வாழ முடியும். கடவுள் அப்படி ஒரு அருளை எங்களுக்கு கொடுப்பார். அந்த அருளை தான் இந்த பேதுருவுக்கும் கொடுத்திருந்தார். பிரியமான சகோதரர்களே, ஆகவே எங்களுடைய வாழ்விலே கடவுளை நிறைவாக நாங்கள் அறிந்தவர்களாக, கடவுளை அணுகி செல்கின்றவர்களாக, அந்த கடவுளை அணுகி செல்வதனூடாக நாங்கள் கடவுளை புரிந்து கொள்வர்களாக, கடவுளுக்கு ஏற்ற மனநிலையோடு நாங்கள் வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களாக நாங்கள் தொடர்ந்தும் வாழ ஆண்டவருடைய அருளை வேண்டி மன்றாடிக் கொள்வோம். ஆமென். உங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உமது அன்னையின் திருப்பாதத்தை நாடி
யாத்திரையாக வருகின்ற உமது பக்தர்களை கண்ணோக்கி பார்மப்பா. யாத்திரையாக வருகின்ற ஒவ்வொருவரையும் நீர்தாமே உமது கரத்தில் ஏந்தி அவர்கள் செல்லும் வழிகளில் எந்த ஒரு இடையூறும் வராமல் பாதுகாத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றான இறைவா, அன்று சீடர்களிடம் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என உரைத்தார். அதை எந்த ஒரு மனிதரும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணக தந்தை அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் நாங்கள் விண்ணக தந்தையார் யாரென்று தெரிந்தும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் மனமாறி உமக்கு உகந்த மக்களாக வாழ வளமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இறைவா, எமது நாட்டில் ஆதரவின்றி தனிமையில் வாடும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். வீடுகளிலும் வீதிகளிலும் சிறைச்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் தங்களுக்கு யாரும் இல்லை என்று கலங்கும் ஒவ்வொரு நெஞ்சங்களையும் நீர்தாமே அவர்கள் அருகிலிருந்து தேற்றி திடப்படுத்தி வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறிய அன்பு தெய்வமே, நாங்களும் எமது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள், சவால்கள், வேதனைகளின் போது கலங்கி போகாமல் வேதனையாகிய சிலுவையை சுமந்து உம்மோடு கூட பயணிக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடிக் கொள்ளுவோம். ஆண்டவர் விரும்புகின்ற மனநிலைகளோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். எங்களுடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் பிரமாணிக்கம் நிறைந்த கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். அவர்கள் எந்தவித தீமையான நாட்டங்களுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஆண்டவருடைய அருளிலே எப்பொழுதும் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி
பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உன்னதத்திலே நல்லதுக்காகவும் உமது கையிலேந்தி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வார்த்தை சொன்னால் போதுமே. என்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருள் மூடும் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூபாளும் நீ இசைப்பாய். ஒரு பொன் கோலை நீ அமைப்பாய். இருள் மூடும் நெஞ்சு விடிகாலை பொழுதாகி பூபாளும் நீ இசைப்பாய். ஒரு பொன் கோலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத்தில் ஆத்மாவின் ராகங்கள் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. இன்று எது வந்த போதும் என் இதயத்தில் பயமில்லை. உன் வார்த்தை என்னை ஆழ்வதா. அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும், நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீரு வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியார் மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் மத அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதமாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்களும் அது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர்
நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.